ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் குமரன். இது உங்களோட பக்ஸ் பரிதாபங்கள். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, பிக்சல் 6 ப்ரோவோட ஒரு 10 ஹிடன் ஃபியூச்சர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ். ஸோ ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லா ஃபோன்லேயுமே போனீங்கன்னா ஜஸ்ட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா மெமரியில் இருக்கிறத மட்டும் எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம். இது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது ஆப் டு ஆப் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணலாம். இது மட்டும் தான் இருக்கும். பட் பிக்சலில் நிறைய பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த யூடியூப்பில் ஏதோ லிங்க் பார்க்குறீங்க, இல்லைனா வெப்பேஜில் எதனா லிங்க் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு அந்த வீடியோவையோ இல்லை அந்த பிளாகையோ நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும், காப்பி பேஸ்ட் பண்ண முடியும், எல்லாமே பண்ணலாம் நீங்கள் ரீசெண்ட் ஆப்பில் இருந்தே. ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும். அது இன்னொன்று, நீங்கள் ஏதோ ஒன்று ஷாப்பிங் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு சம்திங் வெப்பேஜில் இருக்கீங்க, நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா டக்குன்னு அதை அப்படியே என்ன பண்ணலாம், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ தனியாக வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இல்லை எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் என்னென்னா, டப்புன்னு நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஷூவோ ட்ரெஸ்ஸோ பார்க்குறீங்க, அந்த ட்ரெஸ் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும், இல்லை இப்போ ஏதோ ஒரு மூவி பார்க்குறீங்க, எனக்கு அந்த மூவி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா சிம்பிள் தான். நீங்கள் அந்த இன்ஸ்டாலேயோ இல்லை சம்திங் எதுலேயோ பார்க்குறத நீங்கள் ஜஸ்ட்டு டேப் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஃபோட்டோ சிம்பிள் வந்துடும். மேலேயே பார்த்தீங்கன்னா லென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லென்ஸில் நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அந்த பேஜில் அந்த ஃபோட்டோவில் என்ன வேணுமோ அதை நீங்கள் அழகாக தெரிஞ்சிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். இது எங்கே யூஸ் ஆகுன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக ரீசெண்ட் ஆப்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சேவ் பண்ணாமையே உங்களால் கூகுள் லென்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சர், நல்ல விஷயம், எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் தான் சொல்லணும் இது பிக்சலுக்கு. இது வந்து சாம்சங்கில் இருக்குது, பட் ஆனால் வந்து நோட் சீரீஸில் இருக்குது. ஆனால் பிக்சலில் நோட் சீரீஸில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் கூட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். இன்னொன்று அடிஷ்னலாக உங்களால் காப்பி பேஸ்ட்டும் பண்ண முடியும் டெக்ஸ்ட்டை. ரெண்டாவது ஹிடன் ஃபீச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவில் இல்லாத ஒரு ஃபியூச்சர், கார் கிராஷ் டிடெக்ஷன். இதுதான் வந்து இந்தியாவில் இல்லாத ஒரு ஃபியூச்சர். நம்ம பிக்சல் 6 ப்ரோ சீரீஸ்லேயோ 6 சீரீஸ்லேயோ இருக்கிற ரெண்டாவது ஹிடன் ஃபியூச்சர். இதில் என்னப்பா யூசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் ஒருத்தன் காப்பி அடித்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். அது யாருன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆப்பிள் தான். ஸோ அவன் வந்து அதை டெவலப் பண்ணிட்டான். ஸோ நம்மளால் அதை டெவலப் பண்ண முடியல, அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூஎஸ். இப்போதைக்கு யூஎஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இந்தியாவில் ஒர்க் ஆகாது. அது எனேபிளே பண்ண முடியாது. அது தெளிவாக சொல்லிவிடும், பச்சையாக சொல்லிவிடும், இந்த ஊரில் இது கிடையாதுங்க அப்படின்றோம். சரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்குது, அது தெரிஞ்சுப்போமே. நம்ம ஐஃபோனில் இருக்கிறது நம்ம ஃபோன்லேயும் இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கா, அது தெரிஞ்சுக்கலான்னு தான். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கூகுளோட இன்னொரு ஃபியூச்சர்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அடாப்டிவ் சவுண்டு, அடாப்டிவ் பேட்ரி, அடாப்டிவ் சார்ஜிங், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். இந்த சவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் யூசர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஃபோன் ஒருத்தர் மீட்டிங்னா ரொம்ப வால்யூம் கம்மியாக கேட்கும். ஸோ அந்த மாதிரி அடாப்டிவ் சார்ஜிங். இப்போ நீங்கள் ஓவர் நைட் சார்ஜ் பண்ணுறீங்க, இல்லை அடாப்டிவ் பேட்ரி, நீங்கள் பேட்ரி லைஃப் வந்து இதனால் வந்து என்ன பெனிஃபிட்னா, ஸோ உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும், சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ண அந்த யூசர்ஸ் கேஸஸை பொறுத்து அது வந்து அப்டேட் பண்ணிக்கணும். இது ரொம்ப காலமாக இருக்குது. இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் நம்ம பிக்சலில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபியூச்சர் இருக்குது நாலாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிக்சலில் நான் வந்து எதிர்பார்த்த ஒரு ஃபியூச்சர். ஆனால் ரொம்ப நேரம் உள்ளே தேடி போய் கண்டுபிடிச்சேன். இது வந்து அக்சசபிலிட்டியில் தான் இருக்குது. டிஸ்பிளேலையும் சரி, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸும் சரி, கலர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் பிக்சலில். ஸோ அதில் என்னப்பா உனக்கு பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு உங்களுக்கு பஞ்சியாக ஒரு கலர் என்ன பண்ணுவீங்க, அதுக்காக வந்து இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, கலர் அண்ட் மோஷன் சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா கலர், அதாவது நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற எல்லா கலருமே இருக்கும். ஸோ நீங்கள் அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொன்று, கலர் சேஞ்ச் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட்டாக கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிமூவ் அனிமேஷன், இதில் பயங்கரமாக இருக்கும் அனிமேஷன். ஸோ வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம். அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா கெஸ்டஸ். ஸோ கெஸ்டஸில் நான் வந்து ஃபீல் பண்ணது, சாம்சங்லேயும் ஐஃபோன்லேயும் டபுள் டேப் பண்ணால், அதாவது பேக் டோரை டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஃபோனில் இல்லையேன்னு ட்ரை பண்ணேன், பட் அதுவும் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கெஸ்டஸில் குயிக் டேப்னு ஒரு ஆக்ஷன் அந்த இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், ஆப் எதனால் லாகின் பண்ணால் ஆப் லாகின் பண்ணிக்கலாம், ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 6 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவையோ அது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ஏன்னா மெஜாரிட்டியாக எல்லோரும் அதானே பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதே வச்சுப்போன்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கினேன். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறது, அதாவது ஷேக் பண்ணால் வந்து கேமரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கேமராவில் இருக்கீங்க, ஷேக் பண்ணால் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படியே திருப்பி வச்சிங்கன்னா டிஎன்டி மோடுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அடிஷ்னல் ஆப்ஷன்ஸும் இந்த கெஸ்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இது வந்து கஸ்டமைசேஷனே இல்லைன்றவங்களுக்காக கொடுத்த விஷயம். ஜென்ரலாக நம்ம வந்து என்ன நினைப்போம், கஸ்டமைசேஷன் ஒன்றும் இருக்காதுப்பா ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் அப்படி தானே நினைப்போம். பட் ஆனால் கஸ்டமைசேஷன் பிக்சல்லையும் இருக்குது. அதுக்கான சாட்சி தான் இது. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்லேயும் கொண்டு வர முடியுன்றதை வந்து ஒரு வழியாக பிக்சல் நிரூபிச்சிட்டான். இது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு தெரில. ஆனால் வந்து இது ஒரு நல்ல விஷயம். இந்த ஃப்ளிப் டு மியூட்டுன்றதை வந்து ரொம்ப காலமாக இருக்குது. ஆனால் ஃப்ளிப் பண்ணால் டிஎன்டி மோடில் போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிக்சலில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. சரி, 6வது நீ என்னப்பா கற்றுக்கின அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுண்ட் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்க, அதோட சவுண்டை வந்து உங்களால் ஆம்ப்ளிஃபை பண்ணி நல்லா கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வச்சு தான் யூஸ் பண்ண முடியாது. இது பிக்சல் பட்ஸாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. பிக்சல் ஃபோனை வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7வது நம்ம பார்க்க போகிறது லைவ் டிரான்ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோன் பேசினாலும் சரி, இல்லைனா வந்து ஒரு யூடியூப்லேருந்து ஒரு கண்டென்ட்டை நீங்கள் வந்து அப்படியே டைப் பண்ணனாலும் சரி, இல்லைனா வந்து டக்குன்னு யாருன்னா ஒருத்தர் பேசுகிறாங்க அதை வந்து நான் நோட்ஸாக எடுக்கணுன்னாலும் சரி, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு உதவும். This does is it changes the color and theme of all your icons to match your background wallpaper. You can choose from a couple different theme colors. It is automatically picked up in your you know you love me, I know you care, shout whenever. இது தமிழ்லையும் வேலை செய்யும். என் கையில் இருக்கிறது பிக்சல் 6 Pro எல்லாருக்கும் தெரியும். டெய்லி ஒரு வீடியோ போடுறியடா, அப்படி என்னடா உனக்கு அந்த பிக்சலோட பஞ்சாயத்து அப்படின்னு கேட்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி தான், டெய்லி ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு 2 பக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்னடா பக்கா? ஆமாம் பங்கு மாட்டிக்கினேன். ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் பக்கு கம்மியாக தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பக்கை, இதில் ஒரு பக்கு நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கலாம். பட் இன்னொரு பக்கை எந்த ஃபோன்லையும் நான் பார்த்ததில்லப்பா, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி என்ன பக் அப்படின்றீங்களா? ஸ்பீக்கரில் போட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், செகண்ட் லைன் ஒன்று கனெக்ட் ஆகுது. சரி, செகண்ட் லைனில் பேசிட்டு கட் பண்ணுறேன். அவங்க வந்து அந்த பீப் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, ஹோல்டை போட்டால் பீப், அந்த சவுண்ட் வந்துட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிக்சலில் தி பெஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 8வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமராவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ 8வது கேமராவில் என்னப்பா இருக்குது, எல்லா ஃபோன்லேயும் எடுக்கிற மாதிரி தானேப்பா இதுலேயும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் கேமராலேயே எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கஸ்டமைஸ்டு கேமரா ஆப் அப்படி கிடையாது, கூகுளோட நேட்டிவ் கேமரா ஆப். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஆக்டிவ் பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் டிரைவிங்கில் இருக்கும்போது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடு வந்து வேறு லெவலில் இருக்கும். லாங் எக்ஸ்போஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கும்போது அது செமையாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோலையும் பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கூகுள் கேமராவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி தானே. ஸோ அது வந்து மற்ற எந்த ஃபோன்லையுமே இருக்காது. இப்போ நைட் ஃபோட்டோகிராஃபி அது இதுவும் லாங் எக்ஸ்போஸ் எல்லாம் சொல்லலாம். பட் இவனால் 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கூட ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி வீடியோலையும் பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுவும் வேறு எந்த ஃபோன்லேயும் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஹிடன் ஃபீச்சர் தான். சரி, 9வது ஃபீச்சர் என்னப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது இப்போதைக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கூகுள். ஸோ இதுக்கப்புறம் அது ஃபோட்டோஸ் ஆப்பில் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன், மேஜிக் எரேசர்.
ஸோ மேஜிக் எரேசர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வேலை செய்யுதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஃபோட்டோலேயே பார்த்தா தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரத்தை ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா துணி காய போட்டிருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த ஃபோட்டோவில் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்வர்டாக இருக்கா, நல்லாவே இல்லையா, ச்சே என்னடா இது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோமா, டப்புன்னு நம்ம என்ன பண்ணலாம், கூகுளோட அந்த ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸில் போய் மேஜிக் எரேசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதுவே டிடெக்ட் பண்ணதான்னு பார்ப்போம். டிடெக்ட் ஆகாது, ஏன்னா ஹியூமன் பீயிங்னா அது ஈஸியாக டிடெக்ட் ஆகிடும். ஸோ மற்ற எல்லாம் பாருங்கள், அந்த டேங்காக இருக்கட்டும், அந்த துணியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கூகுளோட ஏஐ வந்து பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணி எடுக்குது. இதுக்கு காரணம் கூகுளோட டென்சார். ஸோ என்ன தான் வந்து எக்ஸினோஷன் நம்ம காமெடி பண்ணாலும் அவங்களோட அந்த ஏஐ வந்து அந்த இடத்துல நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஆப்டிமைசேஷன் தான் முக்கியம். இதெல்லாம் நல்லா பண்ணுறீங்க, பட் பண்ண வேண்டிய இடத்துல விட்டுறீங்களேடா. எதுலப்பா சொல்கிறேன், வீடியோவில் தான். வீடியோ மட்டமாகுதே, ஃபோட்டோவில் நான் தான் மேஜிக் பண்ணி மேஜிக் எரேசர் வச்சு வேலை பார்த்தாலும் வீடியோகிராஃபியில் சொதப்பிடுறீங்களே கூகுள். மிஸ்டர் கூகுள், இதெல்லாம் எப்போ அக்ரஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரில. ஓகே, இந்த ஃபியூச்சரும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வர ஃபியூச்சரும் பார்த்திங்கன்னா கூகுளில் தான் வந்து இதெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபியூச்சர் நம்ம பார்க்க போகிற 10வது ஃபியூச்சர். 10வது ஃபியூச்சரை பற்றி பெருசாக பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைஃப்பில் யூஸ் ஆகிற ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி என்னப்பா 10வது ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் என்ன பாட்டு கேட்குது, அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சிக்கணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் அந்த பாட்டு தெரிஞ்சால் சர்ச் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனில் போனீங்கன்னா நவ் பிளேயிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் இருந்தாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். டக்கால் நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ஷோரூம் போகிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று டக்குன்னு வந்து பாட்டு ஓடிட்டுருக்கு, அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சிக்கணுன்னா உங்கள் ஃபோன்லேயே லாக் ஸ்க்ரீன்லேயே காமிச்சிரும். நான் வந்து ஒரு 2-3 பாட்டு ட்ரை பண்ணேன், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இன்றைக்கி பூரிக்கா போய் என் ஃப்ரெண்டுக்கு ப்ரொடக்ஷன் ப்ரோ ஓட்டலான்னு போனேன், அங்கே ஓடுற பாட்டையும் சூப்பராக டிடெக்ட் பண்ணிச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு கூகுள் ஒட்டு கேட்குறப்பா நல்லாவே அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பட் இது ஒரு ஃபியூச்சர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்னு சொல்லலாம். ஏன்னா நீங்களே பாருங்கள், அந்த பாட்டை தேடுறதுக்குள்ளே வந்து உயிர் போயிடும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டை வந்து நீங்கள் யூடியூப் மியூசிக்கில் நீங்கள் வந்து வேணால் லைக் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பாட்டை, இல்லை வேறு எதனா ப்ளே பண்ணுறதுனாலும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். லைவ் கேப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோன்லேயுமே நல்லா ஒர்க் ஆகுது. அதனால தான் அதை நான் சேர்க்கலை இதில். ஸோ இதுதான் கூகுளோட 10 ஹிடன் ஃபீச்சர்ஸு. ஸோ இதில் 1-2 அடிஷ்னலாக சொல்லியிருக்கலாம், பட் ஆனால் அது வந்து பெருசாக யூஸ் கேஸஸ் இல்லை, அதனால தான் நான் சொல்ல வரல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களோட உடனுக்குடன் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வேறு எதனா ஃபோனில் ஹிடன் ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் எதனா விட்டுட்டு இருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்ற எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. இன்னொரு விஷயம், இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் புதுசாக தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இது புதுசாக இருக்கா, இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை ஸோ எனக்கும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.